கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சப்போர்ட் பண்ண போகிறார். சுக்கிரனுக்கு சனி சப்போர்ட் பண்ணுறச்சே பெரிய அனுகூலம். 12 ராசியில் இந்த வருஷத்தில் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ஆனால் அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களில் அதீத கவனமாக இருப்பது ரிஷபத்துக்கு முக்கியம். திருமண தடைகள், காதல் அமைப்பு தடைகள், குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேரக்கூடியது, பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, கூட்டாளிகள் அதிகமாக கிடைப்பது, கூட்டு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு தனியாக வேறு தொழில் வேறு கூட்டாளிகள் கிடைப்பது, அரசு துறையில் அனுகூலங்கள் காணப்படுவது என்று ஏர்முகத்தில் இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு அதிகமான அவர்கள் நீண்ட நாள் கனவுகள், அவர்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வது, வண்டி வாகனங்களை பெருக்கிக் கொள்வது எல்லாமே ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். ஆனால் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா டூ மச்சாக ஹார்ட் ஒர்க் இருக்கும், தூக்கமின்மை ஏற்படும். அதில் அதீத கவனம். துர்கையை பிடித்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்த பரிகாரமாக இந்த வருடம் காணப்படுகிறது. ரிஷபத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் அடுத்த ஒரு 30 வருடத்துக்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்ளக்கூடிய காலகட்டம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் செப்டம்பர் வரைக்கும் ராகு பகவான் இருக்கிறார். ஸோ இது ஒரு பதவி உயர்வு கொடுக்கும். ஸோ வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய பொறுப்பு கிடைக்கும். அந்த பெரிய பொறுப்பின் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் அடுத்த கட்ட நகர்வு. ஒரு 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 கடை ஹோட்டல் வச்சுருக்கவங்க இன்னொரு கடை வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு 2026. நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரோத் ஃபேஸ்லேயே இருப்பீங்க இந்த வருஷம் பூரா. எக்கனாமிக்கலாக செய்யும் தொழிலில் ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதே போல் அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது பகவான் செப்டம்பர் வரை இருக்கிறதுனால அதே போல் அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இடம் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும். 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வண்டி இன்ஜின் மாற்றுறது, பிரேக் ஆயில் மாற்றுறது, இது போன்ற வாகன செலவுகள், பராமரிப்பு செலவுகள்லாம் நிறையா வரும். ஹோம் அப்ளையன்ஸ்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி போடுவீங்க. வீட்டில் பொருள் அடிக்கிட்டே இருப்பீங்க. வேக்கண்ட் இடமே பார்க்க முடியாது. ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கையெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸுகள் எதாவது இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொன்னான காலம். திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவார்கள். பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்கும். அருமையான ஆண்டு. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பமே குருபலத்தோடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருமணமாகாத ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருஷம் நீங்கள் எந்த தொழில் சேர்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில் நல்ல விருத்திங்கிறது உண்டு. எக்ஸ்போர்ட் தொழில் செய்வர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் இந்த வருஷத்தில் வெளிநாட்டு வேலை விரும்புகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு மிக மிக அதிகமாக இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த வருஷம் 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வருஷம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்குள் முடிவாகி 2 மாதத்திலேயே திருமணம் நடக்கணும். நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தில் உங்கள் பேச்சினாலேயோ அல்லது குடும்பத்தாருடைய பேச்சினாலேயோ உங்களுக்கு திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. விவசாயிகளுக்கு அந்த ரிஷபராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இருக்குது. நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். முக்கியமாக கரும்பு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள் இந்த வருஷம் அதிகப்படியான லாபத்தை பெறுவார்கள். ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் கூட நல்ல யோகத்தை இந்த வருஷம் பெறுவார்கள் அப்படிங்கிறது உறுதி. இந்த வருஷம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலையோ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ அவசியமாக ஸ்ரீரங்கம் போய் அங்கே பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்திலே வெள்ளை கோபுரத்துக்கு எதிரில் அங்கே ஒரு காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில் இருக்கார். அங்கே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் நினைத்ததெல்லாம் சாதித்து நல்ல யோகத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானுடைய
இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சல்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமண காரியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு அடிப்படை கல்வியில் சில பேர் ரொம்ப ஞானமான பதில்கள்லாம் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்களேன்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வியில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்பப்போ இருக்கிறதுக்குண்டான தடை பெற்று அதுக்கப்புறம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமான சில பேருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களை தொழிலில் சேர்ந்து பண்ணும்பொழுது அவர்களுக்கு லாபங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், சில நேரங்களில் நம்மக்கிட்ட போய் சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்குண்டான தன்மைகளும் மனசில் தென்படக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தொழில் ரீதியான போட்டிகளில் எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சின்ன இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் மற்றவர்கள் உங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில கவலைகளை கொடுக்கும். என்னடா அது இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க, இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. பதவியெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த டைமெல்லாம் ஒதுக்குறதெல்லாம் பத்தாது, இன்னும் வேகமாக செயல்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசியலில் முழுமையாக போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் பிள்ளையார்பட்டி வழிபாடு சிறப்பினை தரும். 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம், அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போன்றவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.